வணக்கம். மரணம். இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும், நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி அஸ்வஸ்தியா இருக்கும் இல்லையா? ஆனா நாம எல்லாரும் ஒரு நாள் நிச்சயமா சந்திக்க போற ஒரு நிஜம் இது. அப்போ இந்த யதார்த்தத்தை நாம எப்படி பார்க்கறோம்? வாங்க, இன்னைக்கு மரணத்தோட நமக்கு இருக்கிற உறவை பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். நம்மளோட இந்த சிந்தனைக்கு ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி தான். இது மரணத்தை ஒரு பயமுறுத்துற விஷயமா பார்க்காம வாழ்க்கையோட ஒரு அங்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது கோணத்தை நமக்கு கொடுக்குது. முதல் பகுதி நித்திய மாயை. இதுல நம்ம மனுஷங்களா ஒரு பெரிய முரண்பாட்டோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அத பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், மரணம் நம்ம கண்ணு முன்னாடி தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் நமக்கு மட்டும் அது வரவே வராது. நாம மட்டும் எப்பவுமே இருக்க போறோம்னு ஒரு நினைப்புல ஏன் வாழ்றோம்? ஆமா, நாம ஏன் எப்பவுமே வாழ போற மாதிரி நடந்துக்கிறோம்? இந்த கேள்விக்கு மேலோட்டமா பதில் சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளோட பயங்கள்னு எல்லாத்தையும் அது வெளிச்சம் போட்டு காட்டும். உண்மையிலேயே நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுவாமிஜி சொல்ற அந்த முக்கியமான முரண்பாடு இதுதான். மரணம்ங்கிறது சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, மனுஷன் மட்டும்தான் இட்டர்னலா, அதாவது எப்பவுமே வாழ போறதா நினைச்சுக்கிறான். இது எவ்ளோ பெரிய ஒரு மாயா இல்லையா? சரி, இந்த மாயிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல வாழ்க்கையோட உண்மையான தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். நம்மளோட அடுத்த பகுதி கனவை போன்ற வாழ்க்கை. இது நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லுது. சிம்பிளா யோசிப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம யாருமே இங்க இல்ல. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நாம யாருமே இங்க இருக்க மாட்டோம். இந்த 2 வரிக்கு நடுவுல தான் நம்மளோட மொத்த வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. காலத்தோட இந்த விஷால பெருவெளியில நம்மளோட இருப்பு எவ்வளவு சின்னதுன்னு இந்த ஒப்பீடு நமக்கு நல்லா புரிய வைக்குது. வாழ்க்கைய ஒரு கனவோட ஒப்பிடுறது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நாம இப்ப வாழ்ந்து முடிச்ச வருஷங்கள் எல்லாமே ஒரு கனவு மாதிரி காணாம போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நேத்து நடந்தது கூட இன்னைக்கு ஒரு நினைவுதானே. அதே மாதிரிதான் இனிமேல் வரப்போற வருஷங்களும் காணாம போயிடும். இது நம்ம இறந்த காலமும் சரி, எதிர்காலமும் சரி, ரெண்டுமே எவ்வளோ சீக்கிரம் கரையக்கூடியதுன்னு நமக்கு உணர்த்துது. ஓகே, வாழ்க்கை நிலையானது இல்ல, கனவு மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிரும்னா அப்ப நாம எப்படிதான் வாழணும்? இந்த கேள்விக்கான ஒரு அற்புதமான பதில கீதையிலிருந்து ஒரு பாடம் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஞானிகள் வாழ்பவர்களுக்காகவோ அல்லது இறந்தவர்களுக்காகவோ துக்கப்படுவதில்லை. பகவத்கீதையில வர்ற இந்த ஒரு வரி நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்துக்கும் ஒரு சுருக்கம் மாதிரி. அதாவது பிறப்பும் இறப்பும் இயற்கையோட ஒரு சுழற்சி, அது ஒரு தொடர் நிகழ்வுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஞானிகளுக்கு துக்கப்படுறதுக்கு அங்க எந்த காரணமும் இல்ல. இது பந்த பாசத்திலிருந்து விலகி இருக்கிறத பத்தின ஒரு ஆழமான பாடம். ஆனா கீதையோட இந்த ஞானம் ஒரு முடிவு கிடையாது. சொல்லப்போனா இதுதான் ஒரு ஆரம்பம். இந்த கடைசி பகுதியில இந்த தத்துவத்தை நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலான்னு நாம யோசிக்க போறோம். வாங்க, இந்த முழு அலசலையும் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். நம்ம வாழ்க்கை ஒரு கனவு மாதிரி ரொம்ப சீக்கிரம் போயிடும்னு தெரிஞ்சா நாம ஒவ்வொரு நாளையும் வாழற விதம் மாறுமா மாறாதா? இந்த ஞானம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க யோசிக்கிறது தான் இந்த சிந்தனை பயணத்தோட உண்மையான நோக்கம். நன்றி.